துதி ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரராக இருக்கின்ற பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அமைதலான மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை பொழுதிற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, காலை பொழுது முதற்கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தின் கடமைகளை நிறைவேற்றி வருகின்ற நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாள் தொழுகையிலே கலந்து கொண்டு கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நாங்கள் இந்த மாலை பொழுதிலும் கர்த்தருடைய சமூகத்திலே மீண்டும் ஒன்றாக கூடி ஆண்டவருடைய தூய நாமத்தை நாங்கள் பாடி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி கர்த்தருக்கடுத்த காரியங்களிலே நாங்கள் செயல்பட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த துதி ஆராதனை கூடுகையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர மன்றாடுகின்றோம். இந்த கூடுகையிலே ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் முழுவதுமாக அனுபவிக்க கர்த்தர் துணை தர வேண்டுமாறு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நான் ஆவியோடும் பாடுவேன், உண்மையோடும் ஆண்டவரை துதித்து பாடுவேன் என்று சொன்ன பக்தனுடைய அனுபவத்தில் ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் துணை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வந்து கொண்டிருக்கின்றவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான மாலை வேளையில் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கின்ற தருணம் மெய்யாகவே நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. கருத்தோடும் ஜெபத்தோடும் நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது கர்த்தருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தோடு யாவரும் இந்த தொழுகையிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக பாடல் புத்தகத்திலே 30வது பாடல், எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லுகின்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர்.
தூயவரே, என் துணையானவரே, துதிக்கு பாத்திரரே. தெய்வ சமூகத்தில் நமக்கு அடைக்கலமாக, அரணாக, கோட்டையாக இருக்கின்ற ஆண்டவரை நாம் இணைந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வேன். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வேன். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்முடைய பலவீன நேரங்களில் நமக்கு பலன் தந்து தாங்குகிறவர் நமது ஆண்டவர். நமக்கு பலனாக இருந்து எந்நாளும் கண்மலையாயிருந்து நம்மை நடத்துகிறவர் நமது ஆண்டவர். அவரை நாம் இணைந்து பாடி ஆராதிப்போம். என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என்ற நானே எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்ற நானே எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடி துதிப்பேன். நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி எண்ணி நான் ஆண்டவரை துதிப்பேன் என்று பக்தன் சொல்லுகின்ற வண்ணமாக எவ்வளவாய் கடவுளுடைய நன்மைகளை, அவருடைய உதவிகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இணைந்து பாடி கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி அவரை ஆராதிப்போம். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. 35வது பாடல். என் இயேசு ராஜாவுக்கே எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்துகின்ற தருணம். தெய்வ சமூகத்தில் அவருடைய பிரகாரங்களிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் நிறைவாய் தங்கியிருக்கின்ற கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் ஆண்டவரை போற்றுகின்ற பொழுது மெய்யாகவே அவருடைய அருள் பிரசன்னத்தை உணர்வதோடு
உணர்வுபூர்வமாக நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுகரமாக இருக்கும். பொருள் உணர்ந்து நாம் யாவரும் இணைந்து இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்ட வேளைகளில் நம்மை ஆதரித்து நடத்தினவர் நமது ஆண்டவர். கைவிடப்பட்ட தருணங்களில் நம்மை தமது கரம் பிடித்து வழிநடத்தினவர் நமது ஆண்டவர். சவுலுக்கு பயந்து தாவீது கவிகளிலே தனக்கு அடைக்கலம் தேடின பொழுது ஆதரவாயிருந்து வழிநடத்தின ஆண்டவர். நாமும் நம்முடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்மை விடுவித்து விசாலத்திலே நடத்துகிற ஆண்டவர். அவரை நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீராணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீராணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினே, கைவிடப்பட்டு காதறினே. கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழுவது எனக்காக அல்ல, ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன். இது நம்முடைய அர்ப்பணமாக அமைகிறது. ஆண்டவர் நம்மில் வாழுகின்ற பொழுது அவரை நாம் மகிமைப்படுத்தி அவருக்கு மகிமையாக நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுவோம். கர்த்தரை துதிக்கின்ற துதி எப்பொழுதும் நம்முடைய நாவில் இருக்கும். ஆகவே அர்ப்பணத்தோடு கூட இந்த வரிகளை பொருள் உணர்ந்து நாம் இணைந்து பாடுவோம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்
என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு மன்னித்திருக்கிறார். நம்முடைய நோய்களை எல்லாம் நீக்கி நம்மை குணமாக்கி இருக்கிறார். நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து அவர் மீட்டிருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக பக்தன் பாடுகின்ற வண்ணமாக நாமும் இணைந்து ஆண்டவரை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். 59வது பாடலை பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை என்ற பாடல். ஆலயம் அனைத்தும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருந்த பொழுது கேருபீன்களும் சேராபீன்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய மகிமை பொருந்திய ஆலயத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நாமும் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் போற்றுதற்குரியவர், அவர் துதிக்கு பாத்திரர். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் பயபக்தியோடு தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். 59வது பாடல். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிவனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. எவ்வித பயம் ஏற்பட்டாலும் அஞ்சிடேதான் என்று தெய்வ பிள்ளைகள் சொல்ல முடியும். எந்த கொள்ளை நோய்கள் வந்தாலும் நான் பயப்படேன் என்று
தெய்வ பிள்ளைகள் சொல்ல முடியும். ஏனெனில் எல்லா பயங்களுக்கும் நம்மை விலக்கி காக்கின்றவர் நமது ஆண்டவர். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட எல்லா தருணங்களையும் காலங்களையும் கடந்து வரும்படி கடவுள் நமக்கு எல்லா பயங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார் என்பதனை உணர்ந்து நாம் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். அஞ்சிலே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும், அஞ்சிலே இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும், பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்துக்கும் பறக்கும் அம்புக்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளில் நம்மை தப்புவிக்க வருகிறவர் நமது ஆண்டவர். சிங்கத்தின் மேலே நடந்து சர்ப்பங்களை மிதித்திடுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்ற வண்ணமாக எந்த தீங்கும் நம்மை அணுகாது என்று தைரியமாக பயமின்றி நாம் ஆண்டவருக்குள் வாழுகின்ற பொழுது சொல்ல முடியும். இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஆபத்து வேளைகளில் நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன், சப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேன், சப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி. நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நம்மை ஏந்தி கொண்டு போகும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறவர் நமது ஆண்டவர். வாதை நம்முடைய கூடாரங்களை அணுகாதபடி நம்முடைய தாழ்பாள்களை பலப்படுத்தி நம்மை பாதுகாக்கிறவர் நமது ஆண்டவர். ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவதுத. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவதுத. ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம், ஒருபோதும் பொல்லாப்பு நமக்கு நேரிடுவதில்லை. சர்வ வல்ல தேவம் நமக்கு தாபரமாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மை விடுவித்து காத்து நடத்திடுவார். நாமவே ஆண்டவரை துதிப்போம், மகிழ்ச்சியோடு நம்முடைய மகிமையை ஸ்தோத்தரிப்போம். மகிமை ஆண்டவருக்குரியது. தேவனிந்தல் அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவனிந்தல் அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாயின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாயின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி. மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை,
தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரை துதித்து ஆராதிப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். 288வது பாடலை நாம் எழுந்து நின்று பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஜெபத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். முடியாதவர்கள் அமர்ந்த நிலையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். அதற்காகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் அவருக்கு முன்பாக எளிமையானவர்கள். ஆண்டவரே, என்னில் ஒன்றுமில்லை, எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உம்முடைய பிள்ளையாக உம்முடைய சமூகத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். இந்த உணர்வோடு கூட மகிமை பொருந்திய ஆண்டவருடைய ஆலயத்திலே அவருடைய அருள் பிரசன்னத்தை வாஞ்சித்து கர்த்தரால் நாம் வழி நடத்தப்படும்படி, அவர் நம்மோடு இடைபடும்படி, அவருடைய அசைவாடுதலை நாம் உணர ஆண்டவருடைய உதவியை நாடி பயபக்தியோடு நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஒரு மனதோடு கூட தெய்வ பிரசன்னத்திலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறோம். எங்கே என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியிலே வாசமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் மெய்யாகவே அவர் வாசம் பண்ணுகின்ற பரிசுத்த ஆலயத்திலே அவரை துதிப்பதற்காக கடந்து வந்திருக்கின்ற நமத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக யாவரும் ஒருவேளை நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே வைத்து அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை உணர்ந்து தெய்வ சமூகத்திலே இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ஆளுகைக்குள் நான் வாழ விரும்புகிறேன். இந்த உலகத்தின் ஆளுகைக்குள் அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் நான் வாழ விரும்புகிறேன். என்னை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி யாவரும் ஒரு மனதோடு கூட ஜெபத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவர் நமக்கு அக்கினி மதிலாயிருக்கிறார். பெருங்காற்றிலும் அவர் பிரயாணம் செய்கிறார். பெருமழை போல தமது ஆவியை நம் மீது ஊற்றுகிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல ஆண்டவர் தமது ஆவியை நம் மீது ஊற்றி நம்மை ஆற்றல் படுத்துகிறார். அவருடைய அருள் பிரசன்னத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய அசைவாடுதலை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியை அல்லாமல் எவன் ஆண்டவருக்குரியவைகளை அறிவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தெய்வ சமூகத்திலே ஆண்டவரை நாம் உள்ள மனதோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளாக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் நிலைமைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். எங்கள் கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். அவைகள் என் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது என்று நீர் சொல்லுகிறீர். ஆகாரின் கண்ணீரை ஆண்டவர் கண்டீர். துறவண்டைக்கு நேராக ஆகாரை நடத்தினீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கின்ற கண்ணீர்கள், எங்கள் வாழ்வில் இருக்கின்ற இயக்கங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டேன் என்று அந்நாள் மனம் கசந்து அழுது தெய்வ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். இப்பொழுதும் தெய்வ சமூகத்திலே நாம் ஜெபிப்பதற்காக, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்காக, ஜெபத்தோடு நாம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்காக கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் என்ன தேவையாக இருந்தாலும், எந்த உதவியாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை நாடுவோம். நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தை நாம் நாடுவோம். என் சமூகத்தை நீங்கள் நித்தமும் தேடுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் நமக்கு கற்பித்திருக்கிறார். தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து, ஆண்டவரே, இவ்விதமாய் நான் இருக்கிறேன், என் வாழ்வின் நிலைமைகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரே, என் இருதயத்தின் வியாகுலங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? எசேக்கியா தன்னுடைய கஷ்டமான தருணத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொண்ட பொழுது அவருடைய வாழ்விலே ஆண்டவர்
ஆயுசை கூட்டி கொடுத்து சரீரத்தில் இருந்த எல்லா பலவீனங்களையும் மாற்றினார் அல்லவா? சுவர் பக்கமாய் திரும்பி மனம் கசந்து அழுத பொழுது ஆண்டவர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார் அல்லவா? எவ்வளவாய் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், இவ்வளவாய் நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதை இவ்விதமாக தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருப்பதன் மூலமாக நாம் வெளிப்படுத்துகிறோம் அல்லவா? வாஞ்சையோடு இந்த நேரத்திலே கடவுளை துதிப்பதற்காக, கடவுளுக்கு துதி ஆராதனை செய்வதற்காக கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று பக்தன் பாடுகின்ற வண்ணமாக முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதித்து பாடுவதற்காக, ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் அவர். நம்முடைய பாதங்களை, நம்முடைய கால்களை மான்கால்களைப் போல மாற்றுகிறவர் அவர். நம்முடைய முழங்கால்களை திடப்படுத்துகிறவர் அவர். தெய்வ சமூகத்திலே நம்முடைய தேவைகளை சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததும் உயரமான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, தெய்வ சமூகத்திலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஆராதனையினூடாக நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்து நாம் திரும்பி செல்லுகின்ற பொழுது மெய்யாகவே கடவுளுடைய மகிமையை உணர்ந்தவர்களாக தெய்வீக சமாதானத்தோடு செல்லும்படி, துக்கத்தோடு நான் கடந்து வந்தேன், ஆண்டவர் என்னுடைய துக்கத்தை சுமந்தார் என்பதை நான் அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர், அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாகிறேன் என்பதை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆராதித்தேன். இப்பொழுது என்னை விடுதலையோடு கடவுள் நடத்துகிறார் என்று சொல்லுகின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம். நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஜெபிப்போம். தெய்வ சமூகத்திலே மறுபடியும் ஒரு முறை கூட வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் என்ற முதல் 4 வரிகளை பாடி நாம் ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாமா? பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா விண்ணப்பங்களையும் தேவரீர் அங்கீகரித்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்ட எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து பெருக்கமான நன்மைகளை தருவீராக. உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எமது அடியவர்களை ஆண்டவர் நிரப்புவீராக. தெய்வீக சமாதானத்தோடு கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபையின் பராமரிப்புக்கு எங்களை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் நீக்கும். புது பலனை ஆண்டவர் தாரும். உற்சாகமான ஆவியினாலே எங்களை தாங்கும்படி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். திருமறை பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. உபாகமம் 28ஆம் அதிகாரம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு உன் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது
இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். வாசிக்கும்படியான திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நூற்றி 92வது பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றினே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றினே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களேதுயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களேதுயா. பாதகரின் பாவம் போக்குவே பாதகன் பொங்கி நீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே
பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவீர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உம்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வுலக வாழ்க்கையில் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக தேவரீர் இருக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது கர்த்தர் தருகின்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருடைய கட்டளைகளின்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இந்த வேளையிலே சிந்திக்க ஆயத்தப்படுகின்ற போது இந்த நாளின் தியான உரைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே காலை பொழுது முதற்கொண்டு ஆண்டவருடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்தி கடவுளை துதித்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த இரவு பொழுதிலும் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்திலே கூடி ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்தின் நிழலிலே அமர்ந்து கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நாம் நிறைவேற்றுகின்ற போதும் இந்த நேரம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆசீர்வாதமான நேரமாக
நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தருகின்ற வேளையாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் தருவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறையின் வசனம் நாம் வாசிக்க கேட்ட உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் செய்தியை இறை மக்களுக்கு அறிவிக்கும் வண்ணமாக மோசேயினிடத்திலே சொன்ன காரியத்தை இந்த இடத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் அனைவரும் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வோடு வாழுகின்ற அனுபவம் என்பது சிறப்பான அனுபவம். இந்த அனுபவத்தை எல்லாரும் விரும்பி எதிர்பார்க்கின்ற ஒரு அனுபவமாக இருக்கிறது. யாரை கேட்டாலும் என்ன சொல்வார்கள் என்றால், நான் கடவுளாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய பாதுகாவல் என்னோடு கூட இருக்க வேண்டும், கர்த்தர் என்னை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய வாழ்நாட்களை ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களினாலே நன்மைகளினாலே நிரப்ப வேண்டும் என்பது அனைத்து மக்களுடைய விருப்பமாக காணப்படுகிறது. திருமறையை நாம் கற்றுக்கொள்கின்ற போதும் திருமறை நமக்கு போதிக்கின்ற ஒவ்வொரு போதனைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கருத்தாய் மனதிலே வைத்து கொள்ள வேண்டியது தேவையானதாக இருக்கிறது. ஆண்டவர் திருமறையின் மூலமாக நமக்கு போதிக்கின்ற அனுபவம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அழகாக இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்கின்றதை பார்க்கிறோம். இது சாதாரண மனிதன் சொல்கின்ற காரியம் அல்ல, மாறாக நம்மை படைத்து, நம்மை பராமரித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர் சொல்கின்ற காரியம் இது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருடைய நன்மைகளை பெறுவதற்கு, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அநேக முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கையிலே நம்முடைய முயற்சிகளினூடாக இந்த நன்மைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியுமோ என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலயங்களுக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், உபவாசித்து ஜெபிக்கிறோம், கடுமையாக ஜெபிக்கிறோம், சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோம், பல புண்ணிய யாத்திரைகளை செல்கின்றோம். ஏதாவது பொருத்தனைகளை செய்து ஜெபம் செய்தால் இந்த நன்மைகள் கிடைக்குமா என்றெல்லாம் நாம் பல நிலைகளிலே, பல கோணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்தித்து பார்ப்பது உண்டு. ஆனால் எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த மாலை பொழுதில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த திருமறையின் வசனத்திலே சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் மேன்மை உள்ளவர்களாக, இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, இந்த உலகத்திலே கர்த்தருடைய ராஜரீக கூட்டமாக, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் சொல்கின்ற ஒரே ஒரு காரியம், அவருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவர் தருகின்ற ஆலோசனைகளை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும். இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே
எல்லா தருணங்களிலும் நாம் உள்ளத்திலே பதித்து கொள்ள அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு உலாவினார், அவர்களோடு பேசினார். அவர்கள் சுபிட்சமாக மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மனதற்றவர்களாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமற் போனார்களோ அப்போது வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைய தினத்திலே காலை பொழுது முதற்கொண்டு அந்த செய்தியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். படைப்பின் சீர்கேடு. ஆண்டவர் நல்லது என்று கண்ட படைப்பில் எப்படி சீர்கேடு ஏற்பட்டது? கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலையின் மூலமாக இந்த ஆபத்துகளை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகின்ற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்ற போது மிக அழகாக, மிக தெளிவாக, இன்னும் நாம் அதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் நாம் சொல்வோம் என்ற ஒரு கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்பட, நாம் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய பிரயாணங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு இணங்கி நாம் நடக்க வேண்டும். இதைத்தான் திருமறை அழகாக சொல்கிறது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இவ்வுலக வாழ்க்கையில் அதிகமாக சம்பாதித்து புசித்து குடித்து சந்தோஷமாயிருக்கலாம் என்று ஒரு மனிதன் எண்ணினான். கர்த்தர் அவனை உணர்த்தினார், மதிகேடனே என்று சொன்னார். மதிகேடனே, இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகள் ஆகும் என்று கேட்டார். ஆக இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை என்னவென்றால், கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். சற்று நாம் எண்ணி பார்ப்போம். சற்று நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி பார்ப்போம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷம் சமாதானமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஜஸ்ட் ஒன்று இமேஜ் பண்ணி பாருங்க, நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் குட்டி பரலோகமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவரை அறிந்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்திருக்கிற மக்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். எச்சூழலிலே அவர்கள் வைக்கப்பட்டாலும் ஆண்டவரை நம்பி வாழுகின்ற ஜனமாக காணப்பட வேண்டும். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட பகுதி நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்னவென்றால், அப்படி கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கின்ற போது நாம் பெற்றுக்கொள்கின்ற அனுபவம் என்னவென்றால், முதலாவதாக அங்கு சொல்லப்படுகின்ற செய்தி, நாம் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தப்படுவோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இது நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது தேவை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைக்குள்ளாக நானும் நீங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதும் திருமறையிலே அதிகமாக வலியுறுத்தி சொல்கின்ற காரியம் இதுதான், நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கின்றார். ஆண்டவருக்குள்ளாக உண்மையாக வாழுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மனிதன் முகத்தை பார்க்கின்றான், ஆண்டவரோ
உள்ளத்தை ஆராய்ந்து அறிகின்ற கர்த்தர் என்று திருமறை சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக மக்கள் அசுத்தர்களாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்வை அலங்கோலமாக அமைத்து கொண்டிருக்கின்ற போது, நாம் பரிசுத்தர்களாக, நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் பரிசுத்தர்களாக வாழ்வது ஆசீர்வாதம். அநேக மக்கள் அலங்கோலமாக வாழ்ந்து அசுத்தமாக வாழ்ந்து தங்களுடைய வாழ்வையெல்லாம் சீரழித்து கொண்டிருக்கிற போது, நாமும் நம்முடைய வீட்டாரும் பரிசுத்தமாய் வாழ்வது ஆசீர்வாதம். அதைத்தான் யோசுவா பக்தன் சொன்னார். இவ்வளவு நன்மைகளை எல்லாம், இவ்வளவு ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் ஆராதிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் யாரை சேவிப்பீர்கள்? ஆனால் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பரிசுத்தமான குடும்பங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய சன்னதிகள் எல்லாம் பரிசுத்த ராஜரீக கூட்டமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் வாழுகின்ற போது அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமும் இல்லை. சங்கீதங்களின் புத்தகம் 51:10 சொல்கிறது, பக்தன் சொல்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது என்பது வெளிவேஷம் அல்ல. அது ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு. இன்று ஆர்ப்பாட்டத்திற்கு அல்லது ஏதோ ஒரு பரவசத்திற்கு இன்று அநேக மக்கள் உண்டு. அதை ஒரு பரிசுத்தமாக, ஆத்மீகமாக, தவறாக எண்ணுகின்ற மக்கள் உண்டு. அவர்களின் மத்தியிலே பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு சித்தமான நிலையிலே வாழ்வது சாட்சி. அது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அநேக நேரங்களிலே நாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்வதிலே நாம் பெருமைப்பட்டு கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எது தேவை என்றால், கர்த்தர் நம்மை சொல்ல வேண்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று நான் சொல்வதை காட்டிலும், என்னை காண்கின்ற, என்னுடைய உள்ளந்திரியங்களை அறிகின்ற கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவன் என்னுடைய பிள்ளை, இவள் என்னுடைய பிள்ளை. ஆண்டவர் சொன்னார், யோபுவை பார்த்து சொன்னார். பிசாசானவனிடத்தில் சேலஞ்ச் பண்ணார், என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ, உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. ஆண்டவர் பிசாசானவனோடு, சாத்தானோடு அவர் சேலஞ்ச் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்கின்ற போது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அநேக சாட்சிகளை திருமறையிலே நாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளை எல்லாம் நம்முடைய சிறு பருவம் முதலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இவ்வளவு ஆபத்துகளும் ஆசாபாசங்களும் ஆடம்பரங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாய் வாழ்வது ஆசீர்வாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம், நம்முடைய சன்னதிகள் எல்லாம் அப்படி தழைக்க வேண்டும். வாழையடி வாழையாக ஆண்டவருக்குள்ளாக நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான சன்னதிகளாக நாம் வாழ வேண்டும். இரண்டாவதாக, நிறைவாக நாம் பார்க்கின்ற போது இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற செய்தி என்னவென்றால், ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கின்ற போது முதலாவதாக நாம் பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தப்படுவோம். இரண்டாவதாக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். உபாகமம் 28:11 வசனத்தினுடைய பிந்திய பகுதி, கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுவார். வேற என்ன பாக்கி இருக்கு? எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறார். அதோடு கூட நாம் அடிக்கடி படிக்கின்ற பகுதி தான், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லாம் தருவார். எப்போது? அதான் முக்கியம். எப்போது? ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுகின்ற போது. இந்த துதி ஆராதனைக்கு மகிழ்ச்சியோடு கடந்து வந்திருக்கின்ற எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு புதிய ஓட்டத்தை ஓட ஆரம்பிப்போம். ஒரு புதிய வாழ்க்கை வாழ தீர்மானங்களை, பிரதிக்கினைகளை நாம் எடுத்துக்கொள்வோம். லெந்து நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். வருகின்ற நாட்களிலே நாம் லெந்து நாட்களிலே, தபசு நாட்களிலே பிரவேசிக்க இருக்கிறோம். நம்மை அதிகமாக தற்பரிசோதனை செய்து கொள்கின்ற காலங்கள் அது. நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாத பாவ செயல்களை எல்லாம் விடுவித்துக் கொள்கின்ற காலங்கள் அது. தீர்மானங்களை எடுத்துக்கொள்கின்ற காலங்கள் அது. ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ இன்னும் 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 அதிகமாக பிரயாசப்படுகின்ற காலங்கள் அது. அந்த காலங்களிலெல்லாம் நாம் ஒரு புதிய தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு பல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுகின்ற மக்களாக இருப்போம். நான் அடிக்கடி சொல்கின்ற காரியத்தை திரும்பவும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். திரும்பவும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் குடும்ப ஜெபம் உங்களுடைய வீடுகளிலே இல்லை என்றால் தயவு செய்து குடும்ப ஜெபத்தை துவங்குங்கள். ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் இல்லங்களிலே பாடல் பாடி, திருமறையை வாசித்து, ஜெபித்து, ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி பார்த்து, கர்த்தருக்குள்ளாய் வளருகின்ற குடும்பங்களாய், ஜனமாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காக்கப்படும். நமக்கு ஒரு உள்ளுணர்வு வரும். தவறான பாதைக்கு தவறான சிந்தனைகளை, செயல்களை செய்கின்ற போது நமக்கு ஒரு உள்ளுணர்வு வரும். நான் ஆண்டவரை துதிக்கிறவன், நான் ஆண்டவரை பாடுகிறவன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறவன், இந்த தீய காரியங்களை செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு இது விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட உள் உணர்வுகள் நமக்கு கிடைக்கும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கின்ற போது யோவான் 15:16 சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி என்று இயேசு சுவாமி சொல்கிறார். கனி உள்ள வாழ்வு நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்வுக்கு நேராய் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கின்ற எங்கள் அன்பின் கடவுளே, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்க, உம்மை பாடி போற்ற, ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க கடவுள் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பக்தன் சொல்கின்ற வண்ணமாக, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து உம்முடைய நித்திய பாதையிலே நடத்தும் ஆண்டவரே என்று கேட்டதைப் போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்திலே கேட்கின்றோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளின் இந்த துதி ஆராதனை தொழுகையில் வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அநேக தீர்மானங்களை இவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். அப்பா, ஆண்டவரை விட்டு தூரம் செல்கின்ற அனுபவங்கள் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக, ஆண்டவருடைய திட்டத்தை, விருப்பத்தை, எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற குடும்பங்களாக நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய பிரதிக்கினைகளை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள கிருபை தாரும் சுவாமி. அதன் மூலமாக ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுகின்ற பரிசுத்த ஜனமாக, ஆண்டவருடைய ராஜரீக கூட்டமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக, பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாற்றப்பட எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த துதி ஆராதனை கூடுகையிலே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, அநேக தேவைகளோடு வந்தவர்கள் உண்டு சுவாமி. பலகீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், உபத்திரவங்கள், இன்னும் பலவிதமான எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆலயத்திலிருந்து
உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுகிறார்களோ கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி வாழ பிரயாசப்படுகிறோம் அப்பா. ஆனாலும் இந்த உலகத்தின் பாவங்கள் எங்களை சூழ்ந்து நிற்கிற போது பல நேரங்களிலே தடுமாறி விடுகின்றோம் அப்பா. நாங்கள் சோதனைகளுக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தீமைகளிலிருந்து காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை கேட்கின்ற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பாரு சுவாமி. விசேஷமாக அன்பின் ஆண்டவரே, பிள்ளை செல்வங்களுக்காக, புத்திர பாக்கியத்திற்காக அநேக குடும்பங்களிலே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே புத்திர பாக்கியத்திற்காக அநேக மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபிக்கின்ற குடும்பங்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அப்பா. புத்திர பாக்கியத்தை தாரும் அப்பா. ஆண்டவருடைய நன்மைகளினாலே நிரப்பும் சுவாமி. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் பலன் என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஜெபிக்கிறார்களோ பரிசுத்த ஆவியானவரே கிருபையாக இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளாக தாரும் அப்பா. அவனமாக பலவிதமான நன்மைகளுக்காக, உயர்வுகளுக்காக, ஆண்டவரே வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக வருட இறுதி தேர்வுக்காக ஆயத்தமாகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுக்காக விசேஷமாய் இந்த நாட்களிலே ஆயத்தப்படுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல முறையிலே தேர்வு எழுதி நல்ல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் துணை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் தேசத்தின் மக்கள் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.